ஆயிரக்கணக்கான காதல் கதைகள் இந்த உலகில் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் மஜ்னு என்ற பெயரை கேட்டாலே காதலின் உச்சம்தான் நினைவுக்கு வரும். ஒரு மனிதன் ஒரு பெண்ணின் மீது கொண்ட அன்பினால் உலகத்தையே மறந்து தன்னையே அழித்துக்கொண்டு இறுதியில் காதலையே கடவுளாக பார்த்த உன்னதமான கதை இது. அரேபிய பாலைவனத்தின் மணல் துகள்களில் இன்றும் எதிரொலிக்கும் குவாஸ் மற்றும் லைலாவின் அந்த அழியாத காவியத்தை இப்போது விரிவாக பார்ப்போம். அரேபியாவின் ஒரு முக்கிய கோத்திரத்தின் தலைவருக்கு மகனாக பிறந்தவன் குவாஸ் சிறு வயதிலேயே பயணிக்குச் சென்றபோது அங்கே லைலா என்ற சிறுமியை சந்தித்தான். பார்த்த முதல் நொடியே இருவருக்கும் இடையே ஒரு புரியாத பிணைப்பு ஏற்பட்டது. குவாஸ் தன் பாட புத்தகங்களில் பாடங்களை எழுதுவதற்கு பதிலாக லைலாவின் பெயரையே எழுதிக் கொண்டிருந்தான். மற்ற மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது குவாஸ் லைலாவின் கண்களையே பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது உலகம் லைலாவைச் சுற்றியே இயங்கத் தொடங்கியது. இந்த காதல் ஊர் முழுக்கத் தெரிய ஆரம்பித்தது. குவாஸ் வீதிகளில் நடக்கும்போது லைலாவின் அழகை பற்றியும் அவள் மீதான தன் காதலை பற்றியும் சத்தமாக பாடல்கள் பாடினான். இதை பார்த்த மக்கள் இவன் காதலால் பித்தாகிவிட்டான் என்று கருதி அவனுக்கு மஜ்னு, பைத்தியக்காரன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் மஜ்னுவோ நான் அவளை நேசிக்கவில்லை, நான் அவளாகவே மாறிவிட்டேன் என்று சொல்லித் திறந்தான். ஒருமுறை மஜ்னுவின் தந்தை தன் மகனின் நிலையை பார்த்து வருந்தி லைலாவின் தந்தையிடம் சென்று பெண் கேட்டார். ஆனால் லைலாவின் தந்தையோ தன் மகளை ஒரு பைத்தியக்காரனுக்கு மனம் முடித்துக் கொடுத்து ஊர் சிரிக்க வழிவகை செய்ய முடியாது என்று கூறி அந்த வரனை மறுத்துவிட்டார். மேலும் லைலாவை வார்தா என்ற ஒரு செல்வந்தருக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்தாள். லைலா திருமணத்திற்கு பிறகு ஒரு சிறைப்பட்ட பறவையைப் போல வாழ்ந்தாள். அவளது கணவன் அவளை அன்பு செய்தாலும் அவள் இதயம் முழுவதையும் மஜ்னுவே ஆக்கிரமித்திருந்தான். ஒரு நாள் மஜ்னு ரகசியமாக லைலாவை சந்திக்க வந்தான். அந்த சந்திப்பு மிகவும் உருக்கமானது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். மஜ்னு அவளிடம், நீ வேறொருவருக்கு மனைவியாக இருந்தாலும் என் ஆத்மா உன்னோடுதான் இருக்கிறது என்று கூறிவிட்டு பாலைவனத்திற்குச் சென்றான். மஜ்னுவின் நிலை இன்னும் மோசமானது. அவன் ஆடை அணியவில்லை, உணவு உண்ணவில்லை, பாலைவனத்தில் வெறும் காலோடு அலைந்து திரிந்தான். ஒருமுறை ஒரு வழிப்போக்கன் மஜ்னுவிடம், ஏன் இப்படி அலைக்கிறாய், கடவுளை தேடினால் உனக்கு அமைதி கிடைமே என்று கேட்டான். அதற்கு மஜ்னு, நான் தேடும் கடவுள் லைலாவின் முகத்தில் இருக்கிறாள் என்று பதிலளித்தான். அந்த அளவிற்கு அவனது காதல் ஒரு தவமாக மாறியிருந்தது. காலங்கள் உருண்டோடின. லைலா தன் கணவன் இறந்த பிறகு மஜ்னுவை சேரத் துடித்தாள். ஆனால் அரேபிய கலாச்சாரப்படி கணவன் இறந்த பிறகு ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற விதி இருந்தது. மஜ்னுவை சேர முடியாத அந்த ஏக்கமே அவளை நோயாளியாக மாற்றியது. இறுதியில் மஜ்னு மஜ்னு என்று அவன் பெயரையே உச்சரித்தபடி லைலா உயிர் துறந்தாள். லைலா இறந்த செய்தி கேட்டு ஓடி வந்த மஜ்னு அவளது கல்லறையை அடைந்தான். தன் உயிரை விடும் முன் அந்த கல்லறையின் மீது அவன் செதுக்கிய வரிகள் இதோ: உன் கல்லறையைச் சுற்றியுள்ள சுவர்களை நான் முத்தமிடுகிறேன். உண்மையில் நான் இந்த சுவர்களை முத்தமிடவில்லை. இந்த சுவர்களுக்குள் உறங்கும் உனது நினைவுகளை நான் முத்தமிடுகிறேன். இந்த கற்கள் மீது எனக்கு காதலில்லை. இந்த கற்களுக்கு அடியில் உறங்கும் உன்னையே நான் காதலிக்கிறேன். இந்த வரிகளை எழுதி முடித்த மஜ்னு அந்த கல்லறையை கட்டியணைத்தபடியே தன் ஆவியை துறந்தான். அவனது காதல் மரணத்தையும் தாண்டி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காதல் காவியம் உங்கள் மனதை தொற்றிருந்தால் இது போன்ற மேலும் பல வரலாற்று தகவல்கள் மற்றும் கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்களை இன்னும்